ஸோ ஒரு மலை தெரியுது, இதான் மேலே சிவன் இருக்காப்புல. நம்ம இப்போ கீழே அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். கீழே ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நம்ம மேலே போக போகிறோம் அப்படின்னு நினச்சா இப்போ மேலே போகிறதுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. இப்போ கீழே போய் அம்மனை பார்த்துட்டு நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு விபூதிகள் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். நாங்கள் இப்போ ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். சிவனை பார்க்கணும் ஆசை தான். சாப்பாடு இல்லை, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனர்ஜி இல்லைங்க. சாப்பிட்டுட்டோன்னா ஏறிடுவோன்னு முடிவு வரும். நான் பின்னாடி ஒருத்தன் வராமல் பாருங்க, டேஞ்சர்ஸ் சொல்ல விட மாட்டாங்களே ஏறுறதுக்கு, மணி ஆகிடுன்னு சொல்லி. அவன் வீட்டில் போயிட்டு முட்டை போடலான்னு பார்க்குறாங்க. என் வீட்டில் முட்டை போடுறா, அடக்கடா கொஞ்சம் நேரம் சென்று முட்டை போடுறான்னு சொன்னால் கேட்க மாட்டான். மூலிகை வாசம்லாம் நல்லா வருது. அங்கே பாருங்க, எங்கள் ஜீவன் ஆல்ரெடி அது காட்டு, எப்படி காட்டு கரெக்ட், எப்படி காட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. நம்மளை காட்டு. நம்ம ட்ரக்கிங் போயிட்டுருக்கோம். சிவன் நினச்சாதான் அவரை பார்க்க முடியும். நீ பாடுறா அப்படின்னு அவர் நினைக்கணும். நினச்சிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல, பார்ப்போமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் நான் ஒரு வருஷம் சபதம் எடுப்பேங்க. என்ன சபதம்னா, வருஷத்தில் 3 வாட்டியில் 3 மலை ஏறிடும் ஒரு வருஷத்தில். என்னென்னா சதுரகிரி, வெள்ளையங்கிரி, பர்வதமலை. இந்த 3 மலை ஏறிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வருஷம் அப்படி ஏறிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு மலை கூட ஏறினது கிடையாது. சிவன் நான் நினைக்கவே இல்லை. நீ பாடுறான்னு நினைக்கவே இல்லை. அதான் வருத்தமாக இருக்குது. நினைக்கணும்னு சொல்லி நான் வேண்டுறேன். சதுரகிரி இந்த டீமோட சதுரகிரி போகணும் ஒரு ஆசை இருக்குது. போயிடுவோம் கண்டிப்பாக அதுக்கான. ஆனால் அவன் இருக்கான் பாருங்க, அவன் போயிட்டு ரெகுலராக போயிட்டு இருக்கான். 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை. அத்தை உடம்பு வச்சுட்டு மலையோட அவனை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, என்னையே பார்க்கணும்னு நினைக்க மாட்டுறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. காட் சிவா, இப்பயும் சொல்கிறேன், இந்த மலை ஏறத்துக்கு பார்க்கணும்னு நினைங்க. நாங்கள் வந்துடுறோம், அவங்கள பார்க்க தரிசிக்கிறோம். போகிறோம், மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். தான் அடிவாரம். இதான் கோயிலா? அங்கே இருக்கு. அதான் யோசிச்சிங்க. வேணாம் இதுதான் ரூட். அது வழியா வழி கிடையாது. வேணாம், நடந்து போயிடலாம். வாடா. நீங்க எங்க வாங்க, கோயில் அங்க இருக்கியா? சுத்தி வர்றதுக்கு அலுப்பு. வா. அவனால தாங்க போட்ட பிளான் எல்லாம் தடங்கள் ஆகிட்டு இருக்கு. 3 நாள் போட்ட பிளான் 2 நாள் ஆக்கி விட்டான். அப்படியே கெஞ்சி கூத்தாடி இழுத்து 3 நாள் ஆக்கிட்டேன் நான். லெஃப்ட்ல மேலே இருக்குல்ல சார். நாங்கள் அம்மனை பார்த்துட்டு சிவன் ஐயாவை பார்க்க போகிறோம். எனர்ஜி கொடு கடவுளே, பார்க்கணும்னு நினைங்க கடவுளே. நான் அவங்கள பார்க்க வரேன். அவனை மூடிட்டு கார் பக்கம் போய் படுத்துமோ சொல்லு, ஏசியை போட்டு. ஐயா அது இது ரொம்ப சின்னோண்டா இருக்கு, வர முடியாது ஐயா. உண்மையா அந்த ரோடு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இப்போ கார்லாம் இப்படி தான் வந்திருக்கேன். சரி வாங்க, என்ன அப்புறம் நடந்து போவாங்க. வண்டி தான் அப்புறம் வண்டி தான் இதாக அதில் கிரிப்பு கிடைக்கலங்கிறீங்க. வாங்க போகிறோம், நடந்து அம்மனை பார்த்துட்டு சாப்பாடு உணவு கிடைக்குதான்னு பார்ப்போம். சாப்பாடுக்குன்னா உனக்கு கொண்டுருவான் அண்ணன். அங்கேயே சாப்பிட சொன்ன கேட்டியாடா? எல்லாரும் சுகர் வந்த பாடியாக இருக்குது, என்ன பண்ணுறது? சாப்பிட்டு மயக்கம் வந்துடுது. எங்கடா இவரா? அது குழந்தை, அது ஹெல்மெட் போட்டிருக்கு. முன்னாடி வர வந்துட்டோம். சக்தி அம்மன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இங்கே அன்னதானம் போகிறதுக்கு அடுப்பு செட் பண்ணிருக்காங்களா? கட்டுறாங்க. நீ போ, ஏன் வர? அங்கேயே சொன்ன ஒருத்தான் மனசில் திட்டிட்டு இருப்பான், எனக்கு தெரியும். எனக்கு அப்படிதான் சடனாக ஏதாவது முடிவாகும். வா, சிவன் ஐயா தரிசிக்க போயிட்டுருக்கோம். ஐயா எங்களை பார்க்கறதுக்கு வரம் கொடுத்துட்டாரு. ஆனால் எனர்ஜி கொடுப்பாரு தெரியல. காலையில் சாப்பிடல.
தண்ணி குடிச்சிட்டு அன்னதானம் தான் நல்லா இருக்கு சாப்பாடு. வெள்ளிமலை ஆண்டவரை பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய. இங்கே தான் தண்ணி இருக்கு. இங்கே நேரம் அம்பிட்டு போயிட்டு இருக்கான். ஐயா தண்ணி குடிக்கிற தண்ணி எங்கே இருக்கு? இது மேலையா? ஓ இங்கே சாப்பிடணும். இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கேயா? ரெக்கார்ட் பண்ணு. இப்போ கீழே போட்டுரு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கோம். ஐயனை தரிசிக்க போகிறோம். கடைசியாக ஐயன் வந்து இவ்வளோ புலம்பினடா என்னை வந்து பாடுறான்னு சொல்லிட்டாருங்க. பார்க்க போகிறோம். முடியுமான்னு தெரியல. ஏன்னா சாப்பிடல தான் உண்மை. காலையில் வெறும் வயிற்றுல நைட்லேயும் சாப்பிடல. பார்ப்போம். ஐயோ பார்த்து சாப்பிடல, அதான் தள்ளாடுது. ஓம் நமச்சிவாய. இது ஆக்சுவலி இதில் ஹிஸ்ட்ரி தெரியுமா உனக்கு? இந்த ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது சாமி. தெரியாது. மேலே இருப்பாங்க, கேட்டுக்கலாம். ஓகே. நீ நடந்து போயிருக்கியா? நான் ஒரு தடவை போயிருக்கேன். ஒரு தடவை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பேசினா இறக்கிடுங்க. ஆமாம், பேச முடியல. அதனால் கொஞ்ச நேரம் பேசாமல் போயிட்டுருக்கோம். நீங்கள் இயற்கை சவுண்டை அனுபவிச்சுட்டு வாங்க. எத்தனை கிலோமீட்டர்? கிலோமீட்டர்லாம் தெரியலப்பா. ஹலோ ஹலோ சபரி, சபரி. ஓம் நமச்சிவாய. அவர் பையன்கிட்ட பேசுறாரு. என்னப்பா அசால்ட்டாக எவ்வளோ ஏற்றலாம் ஏறுவாங்க. சாப்பிடல, அதான் ஒன்று. என்னாச்சு இல்லை, லாஸ்ட்டாக தண்ணியாக கொடுத்தாங்க. தண்ணியை குடிச்சிட்டு அடிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம சிவன் ஐயாவை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஈஸியாக ஏறிடுவாங்க எல்லா ஹில்ஸையும். சாப்பிட்லங்க, எனர்ஜியே இல்லைங்க. காலையில் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு ஏறிட்டு இருக்கா தான் முடியல. இல்லாட்டி அசால்ட்டாக ஏறிடுவேன். பாருங்க, அத்தை தண்டி உடம்பு வச்சுட்டு எங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. எங்கேயோ போயிட்டான். ஓம் நமச்சிவாயா. கண்ணன் நினச்சிருப்பான், போக மாட்டேன் சொன்னீங்களடா, கடைசியில் வந்து போகிறேன்றீங்களடா. ஆமாங்க, அவன்கிட்ட போகிறேன்னு சொன்னீங்கன்னா அங்கேருந்து குட்டையை குழப்பிட்டே இருப்பான். அதனால தான் அவன்கிட்ட நான் எதுவும் சொல்லவே இல்லை. நான் போகிறேன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. அவன் டைம் கட்டிடுறான். மேலே போனால் எவ்வளோ டைம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகுங்க. 1 மணி நேரம் ஆகும். போயிட்டு வாங்க விட்டான். 3 மணி நேரம் ஆகுன்னு வச்சிங்கன்னா விட்டுருக்க மாட்டாங்களே. இந்த மலையோட வரலாறு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிறுமலை வந்து நேற்று நைட்டு சொல்லியிருப்பா. அப்படி ஆஞ்சநேயர் வந்து மலையை தூக்கிட்டு போகல ஒரு பகுதி செதறி கீழே விழுந்துச்சான். அந்த மலை தான் சிறுமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டுருந்தா ஏறி இருப்போங்க. நல்லா எல்லாருமே சாப்பிட்டுருந்தா ஏறி இருப்போம். இல்லை
காரணம் அதான் அவங்க சாப்பிட்டா ஏற முடியாது, அதனால அவங்களும் வந்து சாப்பிடு. சாப்பிட்டு போங்கன்னு சொல்லவே இல்லை அவங்களும். கீழே அவங்களும் சொன்னாங்க போயிட்டு வந்து சாப்பிடுங்கன்ட்டாங்க. வாங்க உட்காந்துக்கலாம். ஓம் நமச்சிவாயா. இந்த படியெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. படி போட்ட மாதிரி தெரியலையாப்பா. இது இப்போ போட்டது, படியெல்லாம் முன்னாடி கிடையாது. இந்த இதெல்லாம் கரிமலை ஏற்றத்தையே அசால்ட்டாக நாங்கள் ஏறுவாங்க ஒரே ஜம்பில், எங்கேயுமே நிற்க மாட்டோம். கரிமலை ஏற்றத்தில் அந்த ஏற்றத்தை ஏறினவனுக்கு இந்த ஏற்றம் ஏற முடியல. காரணம் உணவு இல்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றே அப்படி சொல்லுவாங்களே, புரியுதுங்க. சாப்பாடு என்ன அவ்வளோ கஷ்டம்னு அப்படியே சொன்னாங்க. ஹோட்டல் இருக்குது அங்கே எப்படின்னு தெரில, சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. நான் கேட்டேன்னா அந்த கோவிலில் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் போடுவாங்க சாமி, போட தான் சொல்கிறாங்க. போயிட்டு வந்து தான் போடுவாங்க. ஏறனா இல்லைன்னா கொடுத்துருவாங்க, இப்பயே சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா சாப்பிட்டா ஏற முடியாது, அதுக்காக சொல்லுவாங்க. ஒன்றும் முடியலையா? போகலாம்ல. போவோம், ஆனால் பொறுமையாக தான் இருவேன். பொறுமையாவா? உன் கூட நான் கீழே விழுந்ததுலேருந்து கால் இதாக இருக்கு, அதனால. ஓம் நமச்சிவாயா. ஆனால் பழைய ஃபீலிங்ஸ் வருதுங்க. என்ன வருதுன்னா, எங்கே சபரிமலை ஹீல்ஸ் ஏற முடியலன்னு வருத்தப்பட்டேன். ஆமாம், எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க. போன வருஷமும் ஒரு பெரியப்பா ஒருத்தர் இறந்து போனார். இறந்து போனால் கோயில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நான் மீறி கோயில் போனேன். அடுத்த வருஷம் இன்னொரு பெரியப்பா இறந்துட்டார். என் வீட்டில் உள்ளவங்க கொந்தளிச்சிட்டாங்க. அடுத்த 1 இயருக்கு நீ போகக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ சபரிமலை போக முடியல. இந்த மே மந்த் தான் 1 இயர் முடிய போகுது. முடிஞ்ச வரைக்கும் நான் சபரிமலை மாலை போட்டுருவேன். போட்டுட்டு சின்ன பாதையில் போயிட்டு வந்துடுவேன். நல்லா இருக்குங்க, காற்று நல்லா அடிக்குது, சூப்பராக இருக்குது. அந்த பூச்சி சவுண்டு கேட்குது, எல்லாமே நல்லா இருக்குது. செம்ம ஃபீலிங்ஸ். இந்த 3 டேஸ் ட்ரிப்பில் ஃபஸ்ட் டே ட்ரிப்பில் கேவலமாக போச்சு. செகண்டு தேர்டு சூப்பருங்க. என் நண்பர்கள் தான் நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஊர் இருக்குது, இப்படிப்பட்ட கடவுள் இங்கே மேலே இருக்கிறான்னு சொன்னது என் நண்பன் மேடி மாதவன். இவன் மேலே அத்தை பேர் உடம்பு வச்சுட்டு சரசரன்னு ஏறிட்டு மேலே. மிஸ்ட்டு பார்த்தே இல்லையா? இங்கே மிஸ்ட்டு இந்த பேர் என் கண்ணுக்கே தெரில மிஸ்ட்டுங்கிற. அந்த பக்கம் ஒரு கேப்பில். இது என்ன சாமிடா? வீடு மதுரை வீரன். இது வந்து அனுமர் இல்லை, இல்லை இடும்பர். ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிச்சா. இடும்பர் 2 மலையை தூக்கிட்டு போனார். இது இல்லை, இது அது புராணத்தில் சொல்லுவாங்க. இது இடும்பர் மாதிரி தான் இருக்கு, மலையை தூக்கிட்டு போகிறது. இடும்பர் அவரு இடும்பர் தான். இடும்பர் மலையை தூக்கிட்டு போலதாங்க. சின்ன சின்ன பிசுரை வந்து தட்டி விட்டு போயிட்டா. அப்படி அது தட்டி விட்டுல இப்போ சிறுமலை ஒன்று, இன்னொன்று இடும்பர் மலை ஒன்று, இன்னொன்று பழனி. போடுங்க போடுங்க. உண்மை அதான் தம்பி. நீ ஆஞ்சநேயன் சொல்லிட்ட. இடும்பர் ஆஞ்சநேயர் சாமி இருக்குடா, ஆனால் ஆஞ்சநேயர் அது வரலாறு. அதுதான் இதாண்டா வரலாறு. இடும்பர் மலையை தூக்க போல சதுர இருக்கு. வா, அங்கே வரலாறு மேலே கேட்டுருவோம், பார்ப்போம். வா, இடும்பர் ஆஞ்சநேயரான உனக்கு ஒன்று டீல். வா, இடும்பர் சாமி இங்கே இருக்காங்க, 2 மலையை வச்சு தூக்கிட்டு போறாரு. மக்களே, இடும்பர் தூக்கிட்டு இருந்த மலையில் ஒரு பகுதி சதறினதாங்க சிறுமலை. ஆஞ்சநேயர் கிடையாது, மன்னிச்சிருங்க. போயிட்டு தெளிவாக விவரத்தை விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் அந்த கோவிலை தரிசிங்க. ஒன்ஸ் ஒரு டைமாக வந்து பாருங்கள். அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஓம் நமச்சிவாயா. நீ 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு நினச்சிட்டேன். அது இடும்பர் தானே? அது இடும்பர் தானே 2 மலையை வச்சுட்டு நிற்கிறாரு.
இடும்பர். நேற்றுலேருந்து ஒரு ஜீவன் நம்மள்ட்ட வரலாறு தப்பா பேசுது. ஏய் வரலாறு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். நீ கம்முனு இரு. இடும்பர் செலவு வச்சா இடும்பரா? ஆமா அவர் இடும்பர்ரா அவரு. சரி அப்படின்னா அவர் தான் மலையதுக்கு ஆமா வா கேட்போம். கேட்டு நான் நிரூபிக்க கேட்டுட்டு முடிவு பண்ணுவோம். வா வா வா. ஆஞ்சநேயர்லாம் கிடையாது. இத்தனை வருஷமா 2.5 வருஷமா வந்துருக்கு அந்த ஏரியாவில். இங்க பாருங்க பைசனோட சாணி. பைசன்லாம் கிடையாது, மாடு. மாடுதான் பைசன். இந்த பாறையெல்லாம் யாரும் செயற்கையாக உருவாக்க முடியாது. இந்த ஜீவன் சொல்லுது உருவாக்கியிருக்காங்க. ஏய் ஸ்டெப்பு மாரி போட்டிருக்காங்களா? அட போடாடே வாடா. ஏய் இது அப்புறம் எப்படி இது செயற்கையாக இயற்கையாக உனக்கு வருமா இது? ஆமாம் ஒரு ஆள் லூசு பயிலே. ஓம் நமச்சிவாய். மேலே போகிறோம், விபூதி வாங்குறோம், பட்டை அடிக்கிறோம். ஆதிசக்தி கீழே பார்த்தாங்க. இந்த மாதிரி சிலையை லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. லிங்கம் இருக்கு, லிங்கத்துக்குள்ள அம்மன் இருக்காங்க. சிவசக்தி. ஆதிசக்தி சிவசக்தி. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்த்துருக்கேன். அதை நான் வீடியோ எடுத்துட்டேன். இல்லையா? போயிட்டு இருக்கோங்க. நல்ல ஏத்தம். என்பா வரேன்னா நின்ட்டான். நான் உட்காந்துக்கிறேன். அவங்க வர வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். பாருங்க எப்படி ஒரு காடு நேராக தான் இருக்குது. வெயில் இருக்கோ அது இருக்கும். உயிர் எடுத்தேன்னு சொன்னேன். இன்னும் மேலே போகணும் தம்பி. இயற்கை சவுண்டு பாரு. இந்த பக்கம் குருவி சவுண்டு கேட்குது, இந்த பக்கம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, கத்துது ஏதோ. ஆ இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு இல்லை. வா வா வா. ஓம் நமச்சிவாய. போலாமா? வந்துட்டேன். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்காங்க, போய் பார்ப்போம். மேலே இனிமேல் ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான். ஓம் நமச்சிவாயா. ஆனா என்னோட கடவுள் சக்தியை கொடுத்துட்டாங்க, அதான் உண்மை. தண்ணி குடிச்சு சக்தியை கொடுத்துட்டாங்க பார்க்கணுன்றதுக்காக. எனர்ஜியாக தான் இருக்கு, ரொம்பலாம் இறக்கல. அங்கே பாருங்க வியூஸ். அருமை அருமை. இது என்ன மலை? இது பார்த்து ஏறும்போது உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப எந்திரிச்சு நடக்கும்போது அழுப்பு தரும், டயர்டாகிடும். ரெஸ்ட் எடுக்கணும்னா நின்றுடுங்க. பெண்டை தான் ஒரு உண்மை. ஓம் நமச்சிவாய். வியூஸை பாருங்க மக்களே, வியூஸை பாருங்க. ஒழுங்கா கேமராமேன் ஒழுங்கா கேமரா பிடிங்க. அவன் உடம்பே தூக்கி நடக்க முடியல, கேமரா வர கொடுத்துட்டான். பொறுமையா வாங்க.
இதுக்கு நல்லா ஏத்தமாக இருக்குங்க, முடியல. சக்தி கொடுத்தான்னு சொன்னேன், சக்தி திரும்ப வாங்கிட்டாரு போல இருக்கு. பைசன் சாணி கிடக்குது, கேட்டால் பைசன் சாணி இல்லைம்பாங்க. ஜிப்லைன் போகுது இங்கே இதோ. உட்காராண்ட சொல்லுது மனசு, முடியல. சூப்பராக இல்லை வியூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. பாஸ் போடு. Audio Jungle.